الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. சமீர் லாஸ்ட் வீக் இக்கல தானே கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போகலாட்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரிக்குமே என்னென்னா நாங்கள் அந்த இடையில பிரேக்கப் பண்ணோம் சீராக தொடர்ந்து ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு வந்து அதில் ஒரு மக்கா பீரியடில் வகி வந்ததுலேருந்து அந்த ஸ்டார்ட்லேருந்து என்ன பார்த்து கொண்டு வரோம். அதில் ஃபஸ்ட் 3 இயர்ஸ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைச்சி எப்படி தாவா செய்தார்கள், என்ன நடந்த விஷயத்தை நான் லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தேன். அதில் சமரி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரா குகையில் போய் சொசைட்டியில் கண்ட பிரச்சனைகளை பார்த்து கொண்டு ஏதாவது ஒரு தீர்வு வரணும் அல்லது இந்த சமூகத்தை சரித்திருத்தி மாற்றி அமைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் வஹி வருது. உண்மையிலே ரசூல்லாவுக்கும் தெரியாது அது குர்ஆன் தான் ரசூல்லா கிடைக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் மூலம் கிடைச்சதும் ஆயிஷா நாயிட்ட வந்து ரசூல்லா சொல்கிறார். சொன்னதும் பரக்கத் இப்னு நௌஃபல்கிட்ட அவர் கூப்பிட்டு போய் விஷயத்தை சொல்லும்போது அவர் தான் சொல்கிறார், இது வந்து ஜிப்ரீல் அலை இது ஏற்கனவே கதிஜா நாயோட போகிற உணவு இது வந்தது ஜிப்ரீல் அலை தான் விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு இதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதுக்கு பிறகு மக்கள் அவங்களை எதிர்ப்பாங்க, நீங்கள் இதுக்கு ரெடியாகிங்க, நானும் உதவி செய்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ அதில் அப்படி வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமான ஆட்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு மிக நெருக்கமான ஆட்கள் கதீஜா நாயகி, அபூபக்கர் அலி, யார் அலீர் அலி, இது மாதிரி நெருக்கமான ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அதுக்கப்புறம் அபூபக்கர் அலியிலேருந்து மிக முக்கியமான ஆட்களுக்கு இஸ்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அப்படியோட ஒரு ஸ்டெப்பாக போகுது. அந்த ஆரம்ப ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ளே மிக ரகசியமாக ரசூல்லா இஸ்லாத்தை முன்வைக்கிறாருன்னு கேள்விப்பட்டு வந்த ஆட்களும் இருக்குது. மக்காவுக்கு வெளியிலேருந்து யமன்லேருந்து ஒரு சஹாபி வந்து திரும்ப போகணும். இது மாதிரியான விஷயங்களை தான் பார்த்தோம். இந்த சுருக்கம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸும் வந்து மிக ரகசியமாக பெருசாக பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவா பண்ணியே செய்யலை, இஸ்லாத்தை பரப்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள செஞ்ச மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் பேஸை உருவாக்கி கொள்றது. அப்போ சொலிட்டான மிக நல்ல ஆட்களை தான், அதாவது ஷுவராக நின்று பிடிக்கக்கூடிய ஆட்களை வச்சு தான் முதலாவது இஸ்லாம் கட்டியெழுப்பப்படுது. அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்த சஹாபிகளை பற்றி நாங்கள் லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம். உதாரணம் அபூபக்கர் அலி கடைசி வரையும் விட்டு கொடுக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி பெரிய ஒரு சஹாபியாக அவர் பிற்காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் இடம் பிடிக்கிறார். அதே போல் சாத் இப்னு அபி வக்காஸ் அலி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி, அலீர் அலி, இது மாதிரியான அதாவது மிக முக்கியமான ஆட்களை தான் தேடி தேடி ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியான ஆட்களை தான் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள என்ன இஸ்லாம் கொடுக்கப்படுது. அப்போ இவ்வாறு கொடுக்கப்படும் போது இதில் தான் நாங்கள் லாஸ்ட் 2 வீக்ஸில் பார்த்தது. அப்போ அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் வருது என்னென்னா, இப்போ குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது தானே ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள குர்ஆனும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அப்போ அதில் இறங்கின குர்ஆன் வந்து குர்ஆனில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது தானே, பல விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸில் இறங்கின குர்ஆன் வசனங்களில் வந்து 5 விஷயம்தான் மெயினாக எம்பசைஸ் பண்ணப்பட்டுச்சு. அதாவது ஒரு மெயின் டாபிக் எடுத்து முடிச்சுன்னா 5 விஷயம். அதில் முதலாவது தௌஹீதை பற்றி பேசப்பட்டுச்சு, 2வது மறுமை நாளை பற்றி பேசப்பட்டுச்சு, 3வது நபிமார்களுடைய வரலாறுகள், முன்னு போன நபிமாருடைய வரலாறுகள் சொல்லப்பட்டுச்சு. அதே போல் ஒழுக்கம் டிசிப்ளின் அதை பற்றி பேசப்பட்டுச்சு. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் இறங்கிது. இந்த 5 விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் உதாரணத்தோட பார்க்கணும். என்னென்னா, இறங்கின குர்ஆன் வசனமும் கூட அடுத்த
அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்களை கொண்டு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணின ஒரு பேஸை அதுவும் செஞ்சது அந்த குர்ஆன் வசனங்கள். உதாரணமாக தௌஹீதை பற்றி ஃபஸ்ட்டுக்கு இறங்குது, அதை பற்றி பல வசனங்கள் வரும். உதாரணமாக தௌஹீத் மட்டுமில்லை, இஸ்லாத்தில் இந்த பேசிக் இது ஈமானில் வரக்கூடிய ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வரும் அந்த விஷயங்களை எம்பசைஸ் பண்ணின வசனங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் இந்த இந்த சட்டங்கள் ஒன்றும் வரல. களவு எடுத்தா கையை வெட்டணும் அல்லது தொழுகுறை இப்படி நோன்பு இப்படி அது மாதிரியான எந்த கமாண்ட் சட்டங்களும் வரலை. வந்தேன்னா பேசிக்க சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இறங்கினேன். என்ன ஸ்டார்ட்டுக்கு அவன் மூல அவனை ரெடி ஆக்கணும். ஆள் இஸ்லாத்துக்கு வர முன்னுக்கு சட்டத்தை கொடுக்கல, வந்தோன்னு இது தான் செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தோம்னா சில வேலை இஸ்லாம் அந்த பேஸ் கட்டி எழுப்பப்படாது. அப்போ தேவையில்லாத கிளை விஷயங்கள் ஒன்றும் பெருசாக பேசப்படலை. பெஸ்டிகரங்க சூறா எடுத்து பாருங்க, இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், அந்த இடத்துலயே தொடங்குது தௌஹீத். உங்களை படைச்ச அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான். அந்த ஸ்டெப் ஐந்து வருது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் மட்டும்தான் ஒரு ஆள். பல சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறதெல்லாம் தௌஹீதுக்கு முரணானது. அப்போ ஒரே ஒரு என்ன சிந்தனையில தான் நீங்க இருக்கணும் விஷயத்தை முதலாவது ஃபர்ஸ்ட் வசனத்திலே சொல்லுது. இப்போ அதே மாதிரி நபிமாருடைய பரம்பரையை பற்றி அல்லது அதுக்கு முன்னுக்கு போன பரம்பரைகளை பற்றி அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதை பற்றி விலாவாரியாக விவரமாக சொல்லிட்டு வருது. உதாரணம் சூரத்து ஷோரான்ற ஒரு சூறா இருக்குது, 214 வசனங்கள். அது கொஞ்சம் பின்னுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். அதில் பல நபிமாருடைய பண்பு இந்த வரலாற்றை பற்றி சொல்லப்படுது. மூசா நபியை பற்றி வருது, இப்ராஹிம் நபியை பற்றி, லூத் நபி, ஹூத் நபி, இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பற்றி வருது. அடுத்த சூரத்துல் புரூஜ், இன்ஃபித்தார் தான் இன்றைய கோதினும் அடுத்த அதில் ஒரு 2 சூறாவுக்கு பிறகு வரோம். சூரத்துல் புரூஜ் வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ்னு வருது. அதில் அந்த ஒரு சமூகம் எப்படி இஸ்லாத் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டதுக்காக அழிக்கப்பட்டார்கள், அவங்களுக்கு எந்த அளவு கஷ்டம் கொடுக்கப்பட்ட வரலாறு அந்த இடத்துல வரும். வமானக்கும் மின்ஹும் இல்லா யுமினூன், அவர்கள் அவ்வளவு என்ன ஒரு நெருப்பு கடங்குல போடப்படுற அந்த சமூகம் அப்படி நெருப்பு கடங்குல போடப்பட்ட அவ்வாறு தண்டிக்கப்பட்டதுக்கான காரணம் இல்லா யுமினூ, அல்லாஹ்வை ஈமான் கொடுத்ததுக்காக தான் தண்டிக்கப்பட்டார்கள். அப்ப என்னென்ன இது மாதிரியான வசனங்களூடாக ஒரு கன்செப்டோடு கூடுபடுது. நீங்களும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது மாதிரியான தண்டனைகள் அல்ல கஷ்டங்கள் டோர்ச்சர் பின்னுக்கு வரலாம். இப்படி ஒரு பயிற்றுவிப்பு அழகான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு புதிய ஒரு தியரி ஒன்றை கொண்டு வந்து அமுல்படுத்துறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான்ன்றது எங்களுக்கு அதை தெளிவாக விளங்குது. அப்போ அதில் நபிமாருடைய வரலாறுகளை சொல்லி இப்படியெல்லாம் நடந்து இருக்கு முன்னுக்கு. எனவே இதுக்கு பிறகும் இப்படியான ஒரு ஃப்ளோ உண்டு. இந்த ஃப்ளோவில் தான் போகுது. நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மார்க்கம் இதெல்லாம் போக்குறோம். அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா புறவங்களும் தொடர்ந்து இருக்கலாம். அதே போல் அடுத்த வருது மறுமையை பற்றி பேசப்படுது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, இதோட கான்செப்ட் என்ன? அடுத்த வாழ்க்கை தான் மிக முக்கியமானது. இந்த கோதின சூறா மாதிரி தானே, சமாவன் ஃபத்ரத், வானம் வெடித்திரு, அடுத்தது கடல் பற்றி எழும்போது மறுமை உருவாகும். இப்போ மறுமை வந்து நாங்கள் ஏன் கொண்டு வரோம்ன்றதை பற்றி பல விஷயங்களை மறுமை நாளை பற்றி ஞாபகப்படுத்துறாங்க. அதில் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ எனவே சொர்க்கம் கிடைத்து அந்த இலக்கை அடையணும்னு சொன்னால் இந்த வழியில் தான் நீங்கள் போகணும். இந்த கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக போனால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறான். அதே போல் எதிர்க்கிற ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது வருது. நரகத்தை பற்றி பேசும்போது தான் சூரத்துல் புரூஜிலே வருது, அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கப்படும் சொல்லி. அப்போ அப்படியான வசனங்களும் இந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்குள்ள திறக்கப்பட்டு மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிற அவர்களுக்கு அந்த கான்செப்ட் அப்படியே படிப்படியாக கொடுப்படும். அடுத்தது மிக முக்கியமாக கொடுப்பட்டது தான் ஒரு ஸ்பிரிச்சுவலிட்டியோடு இருக்கிறதுக்காக, அல்லது ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு குவாலிட்டி ஐகான் உருவாகிற முஸ்லீம் வந்து மிக சிறந்த நட்பண்புடையன ஒரு குவாலிட்டியான ஒரு முஸ்லீமாக இருக்கணும். அப்போ அதுக்குரிய பண்புகள் வருது. ஏசினா பொறுத்துட்டு போகும். அப்போ மோசமாக ஈடுபட்ட ஆட்களை பஹஜுருகும் ஹஜ்ரன் ஜமீலா, உங்களை எதிர்க்கிற ஆட்களை அழகான முறையில் நீங்கள் வெறுத்துட்டு போகும்.
அதே போல் சூரத்துல் முத்தசிரில் போன நம்ம பார்த்தோம் என்னென்ன துன்பங்கள் தருவாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் பொறுமையோட அவர்களை அப்படியே ஒதுக்கி கொண்டு நீங்கள் கூட வேலை செஞ்சு கொண்டு போங்க. வந்த நல்லொழுக்கங்களை பற்றி பேசக்கூடிய பல வசனங்கள் சூரத்துல் கலம்லேயும் வருது. நூன் பல் கலமி வமாயஸ்துரூன் மா அந்த பினியாமதி ரப்பிக பிமஜினூன் பயிலே வரும். முதலாவது இன்னக்கல் அலா கொழுக்கின் அலி நபியை பற்றி முதலாவது வருது. நீங்கள் முதலாவது மிக சிறந்த ஒரு ஒழுக்கமுடையவராக இருக்குது. இன்னக்கல் அலா கொழுக்கின் அலி. ஐக்கான நாங்கள் ஒரு கைடு எடுக்க போகிறோம் ரசூல்லா. ரசூல்லா மிக நல்ல ஒழுக்கமுடையவராக இருந்தால், அவரை சாதிக் அல்லாமீன் பட்டத்தோடு எல்லாம் வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தால் மக்களுக்கு கைஜானே தானே சொல்கிறார், யாரும் விருந்தாளிகள் வந்தால் உபசரிக்கிறீங்க, ஏழாவது ஒரு ஆள் உதவி கேட்டால் உதவி செய்கிறீங்க, கஷ்டப்படுற ஆளுக்கு நீங்கள் துணையாக நிற்கிறீங்க. அப்போ இப்படியான ஆட்களோட இந்த பண்புகளுடைய ஒருவர் தான் உங்களோட கைடாக இருக்க போகிறார்ன்றத அந்த இடத்துல சொல்லி அது மாதிரி நீங்களும் இருங்கோ, இந்த நீங்களும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா அது மாதிரியான வசனங்களோட கொடுக்குறாங்க. அதே போல் கடைசியாக இப்போ இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் மனுஷன் வகையில் கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் உள்ள பலவீனம் அடையும். மனுஷன் வகையில் இதுக்கு ஒரு விடிவு வராதா, எங்களுக்கு ஒரு விடிவு இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்குற அளவு கஷ்டம் இருந்துச்சு. துன்பம் அளிக்கும் போது சஹாபாக்கள் இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று இல்லையா என்று ரசூலோட கேட்குற அளவு அவர்களுக்கு துன்பம் வழங்கப்பட்டது. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது இடைக்கிடையே அல்லாஹ் தஆலா அப்படியான வசனங்களையும் அந்த 3 வருஷத்துக்கு இறக்குனாங்க. உதாரணம் வல்துஹா வல்லைலிதா சஜா மாவத்தக ரப்புக வமாக்கலா, அல்லாஹ் தஆலா உங்களை விட்டுவிடவில்லை, வமாக்கலா உங்களை வெறுக்கவும் இல்லை, ஒதுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலாவே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா அப்படியான வசனங்களையும் சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ளேயும் குர்ஆன் பயிற்றுவிச்சு. குர்ஆன் இவங்களை ட்ரைனிங் பண்ணி இந்த 5 கான்செப்ட், ஒன்று தௌஹீத், அடுத்தது மறுமை, அடுத்தது ஒழுக்கம், அடுத்த விஷயம் பழைய நபிமாருடைய வரலாறுகள், அதனூடாக 5வது அல்லாஹ் தஆலா ஆறுதல் வார்த்தை. இந்த 5 விஷயத்தினூடாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு வழிகாட்டி மிக சிறந்த சஹாபாக்களாக அவர் உருவாகி வார்த்தை இந்த வசனங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த 5 கான்செப்டும் ஒருத்தர் இருக்கும்போது இந்த 5 விஷயத்துலேயும் நாம் தெளிவாக அதை எப்பயுமே நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்கள்கிட்டையும் அதே குவாலிட்டிஸ் இருக்கும்ன்றது இதை அடுத்து சுருக்கணும். அடுத்த விளக்கமாக தானே தௌஹீதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், மறுமை நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதே போல் ஒழுக்க விஷயத்தில் நாங்கள் எப்பயுமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதில் மிஸ் ஆகிறாமல், அதில் நாங்கள் மிஸ்கைட் ஆகிறாமல், ஸ்லிப் ஆகிறாமல் இருக்கிறோம். அதே போல் இதுக்கு முன்னுக்குள்ள வரலாறுகளை படித்து படிப்பினை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால் எங்கள்கிட்டையும் இது மாதிரியான பண்புகளை உருவாக்கி கொள்ளலாம்ன்றதான் இந்த ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களோட ஒரு வழியை காட்டுறாங்க. இப்படி 3 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை இப்போ நீங்கள் பப்ளிக்காக அறிவியுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வஹி வருது. அது 2 வசனங்கள் வருது. 2 வசனங்களூடாக அல்லாஹ் தஆலா அந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதில் ஒன்று இந்த மாதிரியான வசனங்கள். முதலாவது வசனம் ஃபஸ்ட் பிமா உமர், இது முதலாவது வசனம். ரெண்டாவது வசனம் வஅன்சிர் அஷீரத்தக, வஸ்த பிமா துமர் வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன். இதுதான் இந்த 2 வசனம். இதில் முதலாவது வசனம் என்னன்னா சூரத்துல் ஹிஜ்ரில் வாரது
ஃபஸ்தா பிமாத் உமர், உங்களுக்கு ஏவப்பட்டது, உங்களுக்கு கொமாண்டாக வழங்கப்பட்டதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. சதான்னு சொன்ன அந்த சரியான விளக்கம் வந்து இது அடிக்கிறது தானே, நீங்கள் அதை பகிரங்கப்படுத்துங்கன்றதை நல்ல அர்த்தம். ஃபஸ்தா பிமாத் உமர். இது முதலாவது வசனம். ரெண்டாவது வசனம் வருது அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். இது வந்து எனக்கு இந்த 2 வசனத்தில் பாருங்க, இது சும்மா அறிவிங்கிறது தான் வருது. இது ஒரு ஜென்ரல் கொமாண்ட், இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் பொதுவாக சொல்லுங்க. இந்த வசனத்தில் வருது இந்த வசனம் அன்சிர். அன்சிர் சொன்னால் வார்ன் பண்ணுங்க. நீங்கள் வார்ன் பண்ணுங்க யாரு? அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களோட குடும்பத்தாளத்தில் உங்களோட இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் வார்ன் பண்ணுங்க. அப்போ இது கொஞ்சம் கூட, இது பொது ஒரு ஜென்ரலாக சொல்லலாம், இது கூட கட்டாயம். இந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்க்கல, இந்த இடத்துல சில வேலை கொஞ்சம் சொல்லி போட்டு சொல்லாட்டியும் பரவாயில்லன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை, கட்டாயம் இந்த இடத்துல அறிவிச்சே ஆகணும், அதுக்கங்களை வேற ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த வசனத்தை சொல்றதுக்கு காரணம் என்னென்னா, இது உண்மையிலே வாஞ்சி ரசீரத்தை கலக்கிறதுன்ற நரகத்துக்கு போகிறத விட்டு அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, வார்ன் பண்ணி நிப்பாட்டுங்கிறது இல்லை எங்களுக்கு மொழிபெயர்க்கும். வார்ன் பண்ணி அவங்கள நிப்பாட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்துல செய்யலாட்டி அவங்க போயிடுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க ரசூலோட பக்கத்துக்கு வந்து இந்த வேலையை செய்யலாட்டி. எனக்கு அந்த இடத்துல ரசூலில் அதை சொல்லித்தான் ஆகணும். அவனும் தெரியும், ஜஸ்ட் 3 years தான் போயிருக்கு, 3 வருஷம் தான் வந்திருக்குது. அந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் வந்து வந்த ஆட்களும் இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலியை பற்றியோ அல்லது எங்க சாத் இப்னு அபி வக்காஸ் அலியை பற்றி அல்லது அலி அலியை பற்றி நான் இன்றைய தானே பேசுகிறோம். ஏன்னா 20 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை வச்சு தான் நாங்கள் அவரை பேசுகிறோம். காதிசியா போகிறதுக்கு போய் அவர் பேசினதை வச்சு தான் சாத் இப்னு அபி வக்காஸ் இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 yearsக்குள்ள அப்படி இருக்கேள்மா இருந்திருந்தாலும் அதுக்கு என்ன ஒரு சைன் இல்லை, ஒரு அடையாளம் ஒன்று எங்களுக்கு கண்டுக்கலாது. இவர் இப்படி இப்பாருண்டு எங்களுக்கு அப்படி டிசைட் பண்ணிடலாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி பேருமா இந்த கிணத்தியால தபூக் யுத்தத்துக்கு செலவழித்ததுகள், மதீனாவுக்கு வந்து அவர் செஞ்ச சாதனைகளை பற்றி பார்க்கும்போது ஒரு கிரேட், அதுக்கு அதை எங்களுக்கு கூட நெருக்கலாது. அபூபக்கர் எடுத்து பாருங்களேன், தபூக் யுத்தம் போது முழு சொல்கிறார், அல்லாவின் நபியையும் தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்துட்டோம். அதெல்லாம் நடக்கிறது வந்து லேட்டாக, அப்போ யுத்தங்கள் எல்லாம் லேட்டாக. ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ள இப்படியான ஒரு இடத்துக்கு ரசூல்லா போகிறேன்னு தெரியும். இதுக்காங்கல வேற சாய்ஸ் ஒன்று இல்லை, அறிவிச்சோம்னா அறிவிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த நாட்டம் இதுதான் கரெக்ட் டைம், இந்த இடத்துலேருந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் மாற்றி ஆகணும். இப்போ நாங்கள் விளங்கி போனோம் என்னென்னா, எல்லாம் 100% எல்லாமே சரியாகி திட்டமிடணும், அதெல்லாம் செய்யணும், பிளான் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், எல்லாம் செய்யணும். எல்லாம் 100% கன்ஃபார்ம் ஆகினது பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு பார்த்தோம்னா நாங்கள் டிலே ஆகி கொண்டு இருப்போம். சர்டன் டைமில் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் எங்களோட ப்ரொஜெக்ட்லையோ எதில் இந்த வேலை திட்டங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மாறணும். இதைத்தான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை சில டைமில் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுக்கணும். ஒரு கிரிக்கெட் மேட்ச்னாலும் சரி, எந்த ஒரு சாதாரண ஒரு கேம்னாலும் ஒரு டைமுக்கு பிறகு அதுக்கங்களை யோசிச்சு டீக்கல் அது டிசிஷனோட மேக் பண்ணணும். அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தானே இது. இப்போ ஜஸ்ட் 3 years முழு குடும்பத்தில் யாரும் இல்லை. குடும்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குறைசி கோத்திரத்தில் இருந்து பார்த்தோம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரிய ஸ்ட்ராங்கான ஆட்கள் யார்? இந்த அபு தாலிப் இல்லை, அல்லது அபுல் சாச்சா இல்லை, அப்பாஸ் அலி இல்லை, யாரும் அந்த இடத்துல இல்லை. அந்த 3 years உள்ளுக்கடை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா ரைட் 3 வருஷம் போதும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திரும், அடுத்த ஸ்டெப் நீங்கள் அறிவிங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யற? ரசூலுல்லாஹ் முதலாவது வந்ததும் அலிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றார், ரைட் வஹி வந்தீது, எனவே குடும்பம் தெரிஞ்சார்களும் சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்க. இப்போ அலில்லாஹ் அவர்கள் பனு ஹாஷிம் ரசூலோட குடும்பம் தானே, பனு ஹாஷிம் ஆட்களை கூப்பிட்டு ஒரு
சின்ன ஒரு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுறேன். ஒரு 40 பேர் மட்டும் வந்துட்டு வருது. இன்னொரு ரிவாயத்தில் 50 சர்ச்சை மட்டும் வருது. எப்படி ஒரு சின்ன ஒரு க்ரௌட் உண்டு வருது. வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அந்த ஹதீஸில் வரும் சாப்பாடு நல்லா இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக 2ஆம் முறையும் சாப்பிட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சது பிறகும் அங்கே ரசூல்லா ஃபர்ஸ்ட் அந்த இதில் வந்து மார்க்கத்தை பற்றி ஒன்றும் பேசலை. ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு புதிய ஒரு மார்க்கம் வந்து இதுதான் செய்யணும்னு சொல்லி ரசூல்லா அறிவிக்க இல்லை. காரணம் என்னென்னா அந்த சாப்பாட்டுக்கு வந்து ரசூலோட சாட்சி அபூலஹப் வலைக்கும் அபூலஹப் அண்டைக்கு வந்து சொல்லிட்டு போறாரு. என்ன தெரியுமா, அவர் ஒரு உதாரணம், ஒரு எதிரியாய்க்கிற வந்து எப்பயுமே குறை சொல்லிட்டு தானே இப்போ அது மாதிரி அண்டைக்கு வந்து அவரை சொல்லிட்டு போறார். புதிய புதிய விஷயத்தோட நீ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்த ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு போற ஆளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லாட்டி அடுத்து வந்து நாங்கள் அடிச்சதுக்கு பரவாயில்ல, எங்கட பனு ஹாசிம்கள் யாரும் இவருக்கு தாக்கிறதுக்கு பரவாயில்ல, இன்னொருத்த வந்து தாக்கிடப்படாது. அப்போ இவங்கள என்ன பிரச்சனை அவருக்கு? ஒன்று இவர் புதுசாக சொல்றது, அடுத்து இன்னொருத்தனூடாக இது நடக்கப்படாது. அதே நாங்கள் தான் செஞ்சால் எங்களோட முடிச்சுக்கணும். அந்த ஒரு அந்த கோத்திர வெறி, அந்த ஈகோ, அது எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல அவர் அதையும் பேசினதுக்கு ரசூல்லா ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதை சொல்லலை. எதை இப்போ ஃபர்ஸ்ட் அபிமா தூமருன்னு தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அதை சொல்லலை. ஃபிக்ஹ் தாவால சொல்ல ஒரு கன்செப்ட் ஒன்று வரும். என்னன்னா, என்ன பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா என்று வரதானே, உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா. அல்லாவுடைய பக்கம் மக்கள் அழைக்கும் போது 2 விஷயம் இருக்கணும். ஒன்று ஹிக்மத். இந்த ஹிக்மத்ன்றது எங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்கலாது, அல்லது இங்கிலீஷில் இதில் ஒரு வேர்டில் மொழிபெயர்க்கலாது. அதான் அறிவுன்னு மொழிபெயர்க்கவும் இல்லாது. சில தமிழ் மொழி ஞானம்னு மொழிபெயர்ப்பாங்க, அல்லது நாலேஜ் இந்த இங்கிலீஷில், அல்லது இன்டலெக்சுவல், அப்படி விஸ்டம், இப்படி எதை சொன்னாலும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அது ஹிக்மத்துங்க. ஹிக்மத் படித்தவனுக்கு மட்டும்தான் ஹிக்மத் ஹிக்மட் இல்லை, படிக்காதவனுக்கு ஹிக்மத் இருக்குது. சமயோசிதமாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நடந்து கொள்றதுக்கு தான் அது எல்லாம் சேர்த்துட்டு பண்ணுறது தான் அது. அப்போ இங்கேயும் ரசூல்லா அதை ஓரளவு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது. பார்க்குற சிச்சுவேஷன் ஃபஸ்ட் தானே, அடுத்து ஃபஸ்ட் தான் இன்னும் வந்து ஃபஸ்ட்டுக்கு பார்க்குறார். இப்போ நாங்கள் என்ன செலவில் யோசிப்போம், இல்லை சொல்லி தந்தா 100% செஞ்சானோ, நீ வேண்டியதை சொல்லி இதுதான் என்று சொல்லி ஒரே ஐடியா சொல்லி உடச்சி போடவும் இல்லாது. ஒரு ஐடியா சொல்லி அந்த என்ன தேங்குட்டு கல்லடிச்ச மாதிரி போயிடும். கடைசிக்கு ஏற்கனவே செஞ்சுக்கிற 4-5 பேரும் பிரச்சனை கூடிச்சுன்னு சொன்னால் முழு சமூகம் எதிர்க்க தொடங்கிச்சுன்னா அந்த இடத்துல உடஞ்சிக்குது. அப்போ ரசூல்லா அந்த இடத்துல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறார், அடுத்த இதுக்கு செய்ய முடியுது. அப்போ சீராவை படிக்கிறதுல உள்ள விஷயம் என்னென்னா, எங்களோட லைஃப்லேயும் சில இடங்களில் நாங்கள் இது மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியவா இருக்கும். ஃபுல் பிளான் பண்ணிப்போம், இன்றைக்கு இந்த விஷயத்தை செஞ்சான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும். கூட நாங்கள் பிளான் பண்ணினதுக்காக சொல்லணும் முடியும் எந்த தேவையும் கட்டாயம் இருக்குன்னு நாங்கள் முடிவு எடுத்துடப்படாது. சில வேளை சில விஷயத்தில் நாங்கள் பின்னுக்காக தான் எங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த இடத்துல சிச்சுவேஷன் சரியாக அனலைஸ் பண்ணி அதை குயிக்காக ஒரு டிசிஷனை மேக் பண்ணி, ஓகே இந்த இடத்துல இதை நான் வெளியே விடுறது பொருத்தம் இல்லை, இன்னொரு முடிவு ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல அமைதியாகிறது தான் அந்த இடத்துல ஹிக்மத். எனவே எங்களோட லைஃப்பில் உள்ள இன்சிடென்ட்களில் கூட பிள்ளைகளோட விஷயத்துல என்னன்னா, அல்லது ஃபேமிலி விஷயங்கள் என்ன எதுவாக இருந்தாலும் சரி, சில விஷயம் உங்களுக்கே தெரியும், சில இது யோசிச்சுப்பீங்க, நல்ல நேரம் அந்த டைம் நம்ம அதை பேசாமல் கொடுத்தது பிறகு அப்படி லைஃப்பில் இன்சிடென்ட் நடக்கிறதானே, அதை எல்லா உதிப்பை தந்து அப்படி தரேன். அதை வந்து எங்கள்கிட்ட அந்த பண்பை கூட்டிக்கொள்ளணும். நாங்கள் இந்த ஒரு விஷயத்துலேயே நான் கொஞ்சம் ரீதிங்கிங் கொண்டு ஒரு டிசிஷன் ஒன்று மேக் பண்ண முன்னுக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும், சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு பண்பு. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்கிறாரு. அந்த இடத்துல சிலருக்கு அப்படியே திரும்ப அனுப்பி போட்டு திரும்ப இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் அந்த சாப்பாட்டுக்கும் அதே மாதிரி வராங்க. அப்போ அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கி நாங்கள் இந்த குத்துபால சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் சொல்கிறோமே ஹம்து ஸலவாத், அதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இது சொல்கிறார். அது அப்படியே வரும் மரபில் எப்படின்னா,
அல்ஹம்துலில்லாஹ் அஹ்மது அஸ்தாயினுஹு வ உமினு பிஹி வ அத்தவக்கலு அலைஹி வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த குத்பா ஒரு ஸ்பீச் மாதிரியே ரசூலுல்லாஹ் செய்கிறாரு. உண்மையிலே முதலாவது பகிரங்கமாக என்ன முஸ்லீம் அல்லாத ஆட்களை வச்சுக்கொண்டு செஞ்ச ஒரு ஸ்பீச் ஒன்று என்ன சொல்லணும் அது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்றார், இன்னர் ராயித லா யுகஸிபு அஹ்லஹு அல்ல லா யக்ஸிபு அஹ்லஹு. அதாவது இந்த உனக்கு தெரியும் அந்த போர்டர்ல எல்லாம் அந்த கார்டெல்லாம் போய் ஈப்பான்ல மேலே பார்த்துக்கொண்டு வாஷ் பண்ணி கொண்டு வச்சாவில் ஈப்பான் அது மாதிரியான ராய் அவன் அப்படியானால் அவன் கூட்டத்துக்கு பொய்ய சொல்ல மாட்டான். நேரம் சொல்ல இன்னர் ராயுதல் தீபாவளம் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாள் கூட்டத்துக்கு இங்கள் ஆட்களுக்கு பொய்ய சொல்ல மாட்டார். சும்மா வருது அல்லது வாரலன்னு சொல்லி படைகள் வருது எதிரிகள் வாருன்னு பொய்ய சொல்ல மாட்டார். வல்லாஹி இல்லதி லா இலாஹ இல்லா அல்லாஹ்வே சத்தியமாக அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. தௌஹீத சொல்றார். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஹாசத்தன். இப்போ வந்தீர் உங்களோருக்கும் இந்த மக்களுக்காக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நான் உயிரோடு இருக்கும்போது இருக்கிற மக்களுக்காக ஸ்பெஷலி நான் உங்களுக்கு குறிப்பாக கட்டாயமாக உங்களுக்கான ஒரு தூதராக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இளன் நாசி ஆமத்து அடுத்த மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக நான் தான் தூதர். இப்போ அரபு தேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெஷலாக இந்த ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கேன். ஆனால் நான் முழு உலகத்துக்கும் நான் தான் ரசூலாக அனுப்பப்பட்டுள்ளேன் சொல்லி போடுத்துறாரு. வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக ல தமூத்துன்ன கமா தானாமூன். இன்றைக்கு நீங்கள் படுக்கிற மாதிரி ஒரு நாளே மாதிரி தெரியும், தூங்குற மாதிரி அப்படியே மரணித்து விடுவீர்கள். அதே போல வல தபு அசுன்ன கமா தஸ்தைக்கிலூன். ஒருத்தன் தூங்கிட்டு திரும்ப காலையில் எழும்புற மாதிரி மரணிச்சத்துக்கு பிறகு அல்லாஹ்தால அவங்களை எல்லாரையும் கட்டாயமாக நிச்சயமாக எழுப்புவான். அது மட்டுமல்ல வல துஹாச பன்ன திமா தாமலும். நீங்கள் எதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தீங்களோ அது அவ்வளவும் உங்கள்கிட்ட விசாரிக்கப்படும். ஹிசாப் மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் சொல்லி போட சொன்னார். ஒன்று இன்னஹால் ஜன்னா அபதன், ஒன்று நிரந்தர சொர்க்கம் அல்லது நரகம். இது ரெண்டு தானே இறுதி கொள்ள நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்றதை நான் சொன்னேன். ரசூல் எவ்வளோ தான் சொன்னேன். இதுதான் இஸ்லாம் முதலாவதாக பகிரங்கப்படுத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம். இதை சொன்னதுக்கு பிறகு அபு தாலிப் அந்த இடத்துல சொல்றார், நான் உனக்கு உதவி செய்வோம், நான் உன்னோட பக்கத்துக்கு நிற்போம்னு அவர் ஒரு கேரண்டியை கொடுத்துட்டு, ஆனாலும் எனது பரம்பரையோட மார்க்கத்தை எனக்கு விட்டு கேளாது என்று அந்த இடத்துல கடைசி அந்த வார்த்தையும் சொல்றார். ஆனால் அபு தாலிப் அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியா வாரார். அது ஒரு அடுத்த ஸ்டெப். இங்க அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா அமைஞ்சா இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ரெண்டு விஷயம் வருது. முதலாவது வஹி இறங்கின நேரம், இக்ரா இறங்கின நேரம், இஸ்லாத்துல அதாவது தெளிவா இஸ்லாத்தை ஏற்றாரான்றது கன்ஃபார்ம் ஆகாத ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபுல் பேக்கப்பா இந்த ஆயிஷா நாயை அபூபக்கர் கொண்ட கூட்டு பக்கத்தில் இருந்தாலும் வரக்கத் இப்னு நௌஃபலுடைய இந்த வார்த்தை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இப்படித்தானே என்ன தெரிஞ்ச ஒருத்தன் எனக்கு சப்போர்ட் பண்றேன்டா அது ஓகே. தெரியாத ஒருத்தனை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா, எங்களோட இல்லாத ஒரு ஆளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா அது ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா தானே, எக்ஸ்ட்ரா பலன் தானே. அது எங்களோட வாழ்க்கை எப்படி தானே. அப்போ முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இப்போ எங்களுக்கு எங்களோட இந்த மஸ்ஜித் விஷயத்தில் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட ஹெல்ப்பை நாங்கள் பெருசாக பார்ப்போம். அது ஒரு ஆளாக இருந்தாலும் எங்களோட ஆளுக்கு 1000 பேராக இருந்தாலும் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. அதே மாதிரி செகண்ட் இந்த இடத்துல வருது அஸ்தபிமாத்து உமர்ல அபு தாலிப். ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கல, ஆனால் அபு தாலிப் அந்த இடத்துல சொல்கிறார், நான் உதவி செய்கிறது நான் நீதான் மிக பொருத்தமானால் நான் உன்னோட உதவிக்கு இருப்பேன், உன்னோட பாதுகாப்புக்கு இருப்பேன், இருந்தாலும் என் மார்க்கத்தை எனக்கு விட்டுக்க இயலாங்க அந்த விஷயத்தை சொல்கிறார். இங்கேயும் அபூ லஹப் தான் திரும்பவும் 2வது முறையும் நெகட்டிவ் அந்த சமூகத்தில் நெகட்டிவ் ஒரு அறிவிப்பதாக மாதிரி நெகட்டிவ் இம்ப்ரெஷனுக்கு வரார். இந்த இடத்துல அபூ லஹப் தான். அபூ லஹப் இங்கே சொல்கிற வார்த்தை என்ன? ஹாதிஹி வல்லாஹி சௌஆ, அல்லாஹ்வே சத்தியமா இது ஒரு நாசம், ஒரு மோசமான ஒரு வேலை சொல்லி போட்டு சொல்றார். புது அலா யதைஹி அங்கேயும் தான் சொல்றாரு, அவரை ஆளோட கையை பிடிச்சி ஆளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. கபுலா யாஃபுத கைருக்கும்,
வேறவனாலும் வந்து அவரை பிடிச்சி அவருக்கு ஏதாவது செஞ்சிட முன்னுக்கும் அவருக்கு ஏதாவது கை வச்சிட முன்னுக்கும் ஆளை கண்ட்ரோல் பண்ணுவீங்கோ அல்லது ஆளை தடுத்து கொள்ளுங்கள் சொல்லி போட்டு அப்படி சொல்லும்போது அபூ தாலிப் என்ன சொல்றார், அதை வந்து யோசிக்க தேவையில்ல. வல்லாஹி நாங்கள் உசுரோட இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவரை பாதுகாப்போம், அவரு பக்கத்தில் இருப்போம், அந்த கேரண்டி கொடுக்குறாரு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு சப்போர்ட். இதில் எங்களுக்கு விளங்குற என்ன, ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அதுவரை காலமும் இருந்த நடவடிக்கைகள், அதுக்கு ஒரு இது மாதிரியான வாரத்துக்கு அபூ தாலிப் இந்த வாரத்துக்கு ஒன்று குடும்பம், ரெண்டாவது அவரோட மார்க்கத்தை நான் விடாட்டியும் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற அளவு வாரத்துக்கு, அதையும் பப்ளிக்கா அபூ லஹப் எதிர்க்கும் போது சொல்றதுக்குன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கைகள், அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த வாழ்க்கை, அல்லது இது உண்மை என்ற இதில் ஏதோ ஒன்று இருக்குன்றதை அவர் ஏதோ ஒரு வகையில் விளங்கி இருக்கணும். இந்த சப்போர்ட், இந்த வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக ஒரு என்ன ஒரு சக்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி எதிர்க்கிறவன் எதனாலும் எதிர்த்து தான் நிற்பான். அதுதான் அபூ லஹபுடைய செயல் காட்டுது. எதிர்க்கிறவன் எப்பயும் அதை அந்த வேலையை செஞ்சு கொண்டு நிற்பான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கெடுக்கவும் இல்லை. அங்கே வந்தாக்கள் அதுக்கு பெரிய ஒரு பிரதிச்சார ஒரு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்கவும் இல்லை. வந்தாக்கள் எல்லாரும் அப்போ அடுத்தாக்கள் சொல்லி இந்த வரலாற்றில் வந்திக்கோன்னு இல்லை எல்லாரும் சேர்ந்து இவரை தடுப்போம், இதை விடப்படாதுன்னு சொல்லி அப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அந்த இடத்துலேருந்து வரல. பின்னுக்கு வந்து வரலாற்றுலையும் பார்க்கிறவங்களுக்கும் அபூ லஹப் தான் தப்பன் லக்கான்னு சொல்லி போட்டு ஏசிட்டு போறாரு வழியே, மத்தாக்கெல்லாம் அபூ லஹபோட சேர்ந்து அவரும் அவரோட வைஃபை தவிர மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போகல. அப்ப అయినా அதொரு பெரிய ஒரு அது முதலாவதாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின சம்பவம் தான் இது. அதுக்கு பிறகுதான் இந்த வசனம் வருது, அன்சிர் அஷீரத். அப்ப அடுத்த இங்க இந்த வசனத்துக்கு அடுத்த பாதி என்ன வார ஃபஸ்தா பிமா தோமர் வாரில் அனில் முஷ்ரிகீன். என்னன்னா நீங்க உங்களுக்கு ஏற்பட்டதை நீங்க பகிரங்கமாக சொல்லிடுங்க, செருக்கு வைக்கக்கூடிய ஆட்களே சென்னா அதையும் கணக்கெடுக்க வேணும். சொன்ன மாதிரியே அங்கே அபூ லஹபுடைய வார்த்தை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருசா அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கொண்டு அதில் மிச்சம் யோசிச்சு கொண்டு அதில் காலத்தை செலவழிச்சு கொண்டு இருக்கணும். எனவே அதை அப்படியே விட்டு போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போகிறாங்க. அடுத்த வசனம் வருது, வான்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபி. இந்த வசனம் சூரத்து ஷுஆரால 7 ஒண்ணுக்குள்ள வசனம் பாருங்க. இது 214 கடைசி வசனம் சூரத்து ஷுஆரால. இதுக்கு முன்னுக்கு சூரத்து ஷுஆரா வந்து இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த வசனம் இறங்கி சூரத்துல் ஹிஜ்ர்ல. இதை இறக்குறதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி ஒன்று அங்கே போகுது. அந்த ஹிஸ்டரியில் பல நபிமாருடைய வரலாறு சொல்லப்படுது. ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு சொல்லப்பட்டு என்ன நடக்குது, அவங்களை யார் எதிர்த்தாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன முடிவு நடந்தது சுருக்கமாக அல்லாஹ் தஆலா அதில் சொல்லிக்கொண்டே வராங்க. மூசா நபியுடைய ஹிஸ்ட்ரி அப்படியே வருது, டீட்டெயில் மூசா நபியுடைய ஹிஸ்ட்ரி டீட்டெயிலாக வருது. அதில் மூசா நபியுடைய சம்பவங்கள், அவருக்கு நடந்த பல விஷயங்கள் அதில் விளங்கப்படுத்தி கொண்டு வராங்க. அதுபோல் இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு நடந்த அந்த ஆர்கியூமெண்ட், அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அதை பற்றி அந்த வரலாறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரத்தோட சொல்கிறான். அதே போல் நூஹ் நபியுடைய சம்பவம் வருது. 950 வருஷம் இல்லையா, 950 வருஷம்
தாவாவில் ஈடுபட்டும் எத்தனை பேர் வந்தாங்கோ அந்த கதையெல்லாம் வருகிறாங்க. வந்து அங்கேயும் ஒரு என்ன நேரத்தோட ஒரு இன்புட்டோடு நடக்குது. இப்படி ஒன்றும் இங்கேயும் ஏண்டா இது வந்து கொஞ்சம் கடுமையான வசனம் தானே. அப்போ இதை செஞ்சே ஆகணும் ரசூலை எனக்கு ரசூலாவை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக தான் அல்லாஹ் இது மாதிரியான வரலாறுகளையும் சொல்லிக்கொண்டு வரான். சூரத்து ஹூத் நபியுடைய வரலாறு சொல்கிறான். சாலிஹ் நபியுடைய வரலாறு வருது, லூத் நபி, ஷுஐப் நபி, இப்படி எல்லா மிக முக்கியமான நபிமார்களும் அவங்க பட்ட கஷ்டங்களும் அவங்கள எதிர்த்த ஆட்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இந்த நபியை பின்பற்றின ஆட்களுக்கு என்ன நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் வரலாற்றை சொல்லி போட்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சொல்கிறான், வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். உங்களுக்கு மிக நெருக்கமான உங்களோட குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக தெரியும். ஃபஸ்ட் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்கள எச்சரிக்க வேண்டும் நீங்கள். அப்போ இவ்வாறு வசனம் வாரத்தோடு அபூ தாலிபுடைய ஒரு சப்போர்ட்டும் இருக்குதானே ஏற்கனவே. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு ஏறி அந்த சம்பவத்தை சொல்கிறார். சஃபா மலைக்கு ஏறின சம்பவம் தெரியும் தானே. ஏறி கூப்பிட்டு பின்னுக்கு ஒரு படை ஒன்று வருமானு கேட்ட நேரம் அப்படி ஒன்று நீங்கள் போய் சொல்லி நாங்கள் கண்டில்லை, அப்படி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல எங்களோட லைஃப்பில் நீங்கள் போய் சொன்னதை. அப்போ சொல்கிறார், நான் உங்களோட நபி என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னது போகிறோம். அந்த இடத்துல நான் அபூ லஹப் பேசுகிறேன். ஆனால் அவ்வாறு செல்றதுக்கு முன்னு ரசூலா சுருக்கமாக சொன்னதுக்குன்னு ரசூலா ஒவ்வொரு கோத்திரத்தையும் பேசி சொல்லுவார். ஹாஷிமை பற்றி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், என்னால் ஒன்றும் உங்களை காப்பாற்றிடாது. ஃபாத்திமா நாயோட பேரையும் சொல்லி சொல்கிறேன், ஒன்றையும் என்னையை காப்பாற்றிடாது. அப்போ என்னென்னா ஒவ்வொரு கோத்திரத்தையும் அந்த இந்த ஆட்களுடைய ஒவ்வொரு குடும்ப பேரையும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே சொல்கிறேன், நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், என்னால் காப்பாற்றிடாது. அப்போ நான் நபீனத்துக்காக அதில் வரும் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிற பாருங்க. யா பனி முர்ரா என்று கோத்திரம், யா பனி முர்ரா அன்கீது அன்புசக்கும் என்ன நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா மாஷர பனி குசை, அடுத்த ஃபேமிலியை பார்த்துட்டார், ஏ குசைட குடும்பங்களே, அன்கீது அன்புசக்கும் மினன்னார் உங்களை காப்பாற்றிங்க நரகத்திலிருந்து. இன்னி லா அம்லிக்குலக்கும் தர்ரன் வலா நஃபா, எனக்கு உங்களுக்கு நன்மை செய்யவும் இல்லை மறுமையில தீமை செய்யும். உங்களுக்கு மறுமையில எனக்கு ஷஃபாத்தை தவிர வந்து வேறொரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களை எங்களை காப்பாற்றவும் இல்லை, அதே நேரம் இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களை உள்ளூர் போடவும் இல்லாது, நரகத்தில் போடவும் இல்லை, சொர்க்கத்தில் ரெண்டு வேலையும் எனக்கு செய்ய இயலாது. இப்படி ஒவ்வொருத்தராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சொல்லி சொல்கிறார். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி, உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துப்பான். இப்போ என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஞ்சிருங்க வருது, அஞ்சிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். தெளிவாகவே சொல்கிறார், சும்மா இஸ்லாத்தை பின்பற்றுங்க, அல்லாஹ் தஆலா ஒருவன், ரசூல் நான் தான் ரசூல், மறுமையில் அப்படி சொல்லலை. இன் டீட்டெயில்ஸாக தெளிவாக சொல்கிறார். இதை பின்பற்றினா தான் உங்களுக்கு விடுவிக்குது, இல்லையா நரகத்துக்கு போவீங்க. அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் செய்யலாது. திரும்ப வந்து என்ன குறை சொல்லவான அதான் டைமா. பேச வரான்னு தெரிஞ்சுதான் நீ வந்து எழுதி அணிக்கிறாரு.
என்னடா சமீர் 3 வருஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹி வந்ததோட ஒரு என்ன ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஒரு லிமிட்டட் ஏரியா தானே, அதுக்குள்ளே இப்போ இவங்களை போய் தொழுகிறதெல்லாம் அங்கே க்ராஸ் ஆகி படுற ஆட்களுக்கு இது என்ன புதுசாக செய்கிறாங்கன்றது. ஆனால் அது பகிரங்கப்படுத்தப்படலை தானே. அப்போ தெரியும் இது என்னவோ முகமது என்னோண்ட செஞ்சு கொண்டு இருக்கிறார். அது அந்த மக்காவில் கொஞ்சம் ஓரத்துக்கு போய் தொழுகிறது, கூடி கூடி கதைக்கிறது, இதெல்லாம் வந்துருமே. நீ அந்த அளவு பெரிய ஒரு ஏரியா வைக்கா தானே, லிமிட்டட் ஏரியா தானே. அது இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அபுலஹாபை நாங்கள் மோசமாக சித்தரித்தாலும் அப்படித்தானே. ஆனால் அவர் ஒரு 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 இளையத்தனை அவர் செய்கிறார். ஆனாலும் அதை வந்து 40 பேரில் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றாங்கன்றது பற்றி எங்களுக்கு தெரியாது. 40 பேர் ஏற்றாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ அபு தாலிப் அவரே சொல்கிறார். அது மாதிரி பப்ளிக்கை எதிர்கொள்ள தைரியமும் அவருக்கு தான் இங்கிது. அதை ஓப்பனாக சொல்லிட்டு போகிறார். அவர் செல்ற சரியா பிள்ளையாண்டத்தை விட அவர் அந்த இடத்துல அதை லீட் பண்ணிட்டு போறாரு. இல்லை வலிது இப்னு முகீராவோ அல்லது பிரபல பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீண்டாங்க தானே. அவங்க யாரும் அதெல்லாம் அந்த பப்ளிக்காக இருக்கல. ஆனால் அந்த விஷயம் இப்படி ஒன்று புதுசாக ஒரு மார்க்கம் ஒன்று வந்தீங்க, புதிதாக ஏதோ வந்தீங்கிற, அது இஸ்லாம்னு இல்லை, புதிதாக ஏதோ வந்தீங்கிற விஷயம் அந்த மக்களுக்கு இடையில போயிருக்குது. அத்தனை எங்களுக்கு அதில் வந்து நல்ல சம்பவம் தான். அலிரலியும் ரசூல்லாம் போய் தொழுகத்தை கண்டு வராங்க. வந்து அபு தாலிப்ட்டு சொல்கிற இல்லையா, என்ன அவங்களோட நானோட மகன் இந்த புதுசாக என்னவோ செய்கிறாருண்டு, அவங்களுக்கு அது பரிச்சை புதுசாக என்னவோ செய்கிறாருன்றதுக்கு பிறகு அந்த சம்பவம் காடு யாரோ என்னோட நடக்கிறது விளங்குது. இப்போ இதில் இப்போ இந்த அறிவித்தலுக்கு போகிற வாஞ்சி ரஷீரத்தக்கல் அக்ரபின்னு சஃபா மர்வாக்கு மேலே, சஃபா மலைக்கு மேலே ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுறார் முழு உலகத்துக்கு. அந்த டிக்ளரேஷனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர தொடங்குறாங்க. சஃபா மலை அரஃபா கிரவுண்டு, அது ஹஜ்ஜுக்கு இதா இல்லையா? அதுக்கு பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்கள் வாராங்க. மக்கள் வார ஒரு பக்கத்தால் மக்கள் இஸ்லாத்தின் பால் வார வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது, அதாவது குறிப்பாக கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஆட்கள்லாம் வராங்க. அவங்களோட உரிமைகள் மீறப்பட்ட ஆட்கள் அல்லது அந்தஸ்து கௌரவம் கிடைக்காம சமூகத்தில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் ஒரு செட்டு இங்கே வரும்போது, அதே மாதிரி அடுத்த ஹாஃப் நடக்குது என்னன்னு, இதை எப்படி நிப்பாட்டுறது, இந்த வார ஆட்கள் நிப்பாட்டணுமே, அதுக்கு என்ன செய்யலாம்னு அவங்களோட பிளானிங் அவங்கள அடுத்த பார்த்தால தொடங்கும். அப்போ ரெண்டும் பேரலாக ஸ்டெப் தொடங்கி அதில் அவனோட எதிர்க்கிற விஷயங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் வருது. அப்போ எதிர்க்கிறதுல முதலாவது ஸ்டெப் என்ன தெரியுமா நடக்குது, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ டிக்ளேர் பண்ணி கொஞ்ச நாளில் ஹஜ் வருது. அடுத்து ஹஜ்ஜுக்கு எப்படி வெளியிலேருந்து வருவாங்க தானே மக்கள். அப்போ அப்படியான ஆட்களை சந்திக்க விடப்படாது. வரும் அதுதான் அடுத்த முதலாவது எடுத்த நடவடிக்கை. அதுதான் ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ள ஆட்களோட உள்ள பிரச்சனை அப்படியே இந்த ஆள் பிரச்சனை, வெளியில் வர ஆட்கள் இவரை சந்திக்க விடக்கூடாது, சந்தித்து இவருடைய இந்த மெசேஜ் எடுத்துடக்கூடாது. அதுக்காக முதலாவதாக அவனோட டிஸ்கஷன் நடக்குது. எல்லாரும் போகிறாங்க. வலீத் இப்னு முகீராட்ட. இந்த வலீத் இப்னு முகீரா வந்து ஒரு பிரபல கவிஞர் அவனோட இதில் வந்து ஒரு அறிஞர் எடுத்து அவர்கிட்ட ஒப்பீனியனை கேட்குறாங்க, என்ன செய்ய ஒரு அட்வைஸ் பண்ணுங்க, இவரை நிப்பாட்டுக்கு என்ன செய்யுங்க. வலீத் இப்னு முகீரா சொல்கிறார், முதலாவது சொல்கிறார், ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன சொன்னால் எல்லாரும் ஒரு கருத்தில் இருக்கணும். வந்திக்கிற எல்லாரும் முகம்மது பிடித்தான்னு சொன்னால் எல்லாரும் ஒரே இதாக தான் சொல்லணும். ஒரு ஆள் வேறு இன்னொரு ஆள் வேறுன்னு சொன்னால் வார ஆட்கள் கன்ஃபியூஸ் ஆகி அவங்களோட சைட் பலவீனம் ஆகிடும். இப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு தானே மீடியா இப்போ இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மெயின் இடம் மீடியா தானே. அப்போ சாதாரண பார்த்தா
கொண்டு முரணான செய்தி அவங்க கொடுக்குறல தானே, அது ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு சோர்ஸ்லேருந்து போகிற மாதிரி தான் நிற்கும் பார்த்தா. என்னென்னா அதே வேலையை தான் அன்றைக்கும் செய்கிறாங்க. நீங்கள் முதலாவது முடிவெடுங்கள் முகமதை பற்றி எல்லாரும் ஒன்றை தான் சொல்கிறேன். அதை போய் அப்போ அந்த இடத்துல மாதிரி வழி முகிதா அழகான முறையில் மோசமான வழியை காட்டுறாரு. அவன் முடிவெடுத்து போட்டு அப்போ என்ன செய்வோம் இவர் கேட்டேன். வழி முகிதா சொல்கிற இல்லை, நான் சொல்ல முடியும் நீங்களும் சொல்லணும் என்னென்ன செய்யலாம், இவரை பற்றி எப்படி சொல்லலாம். அப்போ முதலாவது ஒரு கூட்டம் சொல்லி காஹின் என்று சொல்ல முடியும். காஹின் என்று சொன்னால் இந்த மந்திரவாதின்னு இல்லை, காஹின் சொல்லுக்கு சூனியக்காரனும் இந்த வைத்தியமெல்லாம் செய்வாங்க. சூனியம் இந்த கடவுளை வச்சு கொண்டு விதக்கம் செய்கிற ஆட்கள், அது மாதிரியான ஆட்கள் தான் சாஸ்திரம் சொல்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற அது மாதிரியான ஆட்கள் தான் குறி சொல்கிறது. அப்போ வலிதுக்கு இவர் காஹின் இல்லையே, இவரை நாங்கள் அப்படி கண்டில்லை, அப்போ அது எடுபடாது. அப்போ திரும்ப மஜ்னூன் பைத்தியாரன்னு சொல்லுவோம்ன்றாங்க. வாரம் சொல்ல அவருக்கு பைத்தியம் வந்து இங்கே நாங்கள் யாரும் அப்படி கண்டுபடலைப்பா, என்ன செய்யணும். திரும்ப சாஹிர் சூனியக்காரன், அப்படி ஒரு 4-5 பாயிண்ட் வருது ஒரு இவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்கிற ஒன்றும் இதில் ஒன்றும் எடுபடக்கூடியது இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு. அப்போ என்ன சொல்லலாம் கொள்ள வலிது இப்னு முகீரா திரும்ப சொல்கிறார், எனக்கு 2 ரிவாயத் வருது, ஒன்று உடனே சொன்னது வருது, இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படுது, எனக்கு ஒரு டைம் தாங்கோ, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை நானும் கொஞ்சம் யோசித்து பார்த்து இவர் சம்மந்தமாக ஒரு முடிவு கொண்டு எடுப்போம். எந்த அளவு பிளான் பண்ணுறாங்க, வர புதிய ஆட்களை சந்திக்கூடப்படாது, இவரை பற்றி ஒரு கருத்தொன்று நாங்கள் சமூகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை எப்படி இதை பற்றி பெரிய ஒரு பிளானிங் நடக்குது. அந்த இடத்துல ஒரு வலிது இப்னு முகீரா அடுத்தண்டு வந்து சொல்கிறார், இவருக்கு நாங்கள் சூனியக்காரர் சாஹிர் சொல்ல போடுறது கொஞ்சம் பொருத்தம். காரணம் என்னென்னா இவர் பேசினா முன்னுக்குள்ளே வாங்கிடுவேன். குர்ஆனை தான் இவர் பேசக்கூடாது, அதை பேசினா அந்த குர்ஆனுக்கு வந்து அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னலஹு லஹலாவா, அவருடைய பேச்சில் ஒரு இனிமை, ஒரு மயக்கம் ஒன்றிக்குது. அலைகி லத்தலாவா, அதில் ஒரு பெரிய ஒரு நான் அப்படியே விழுந்துருவோம், எங்களை அப்படியே அடக்கி போடக்கூடிய ஒரு இதொன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த 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 வார்த்தை 2ஐயும் சொல்லி போட்டு தான் சொல்கிறார். எனவே அவர் பேசுகிறது வந்து எங்களை மயக்கிற மாதிரி இருக்குது, எங்களை அவரோட பக்கத்தை அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கிறதால இவர் நாங்கள் சூனியக்காரன்ற மாதிரி சொல்லுவோம்னு சொல்லி அப்போ அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வீக்கர் எவட் பண்ணுறாங்க. அப்போ இதை போய் எல்லாரும் போராட்டங்களுக்கெல்லாம் போய் எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறோம் அதுக்கு பின்னால் போய் இப்போ ரசூல்லா போய் ஒரு ஆளோட பேசிட்டு போனால் அவர் போனது போகிற பின்னால் போய்த்து அவரை சந்திச்சு பேசுகிறேன், இல்லை இல்லை இவர் இப்படித்தான். அவர் ரசூல்லா அந்த சந்தைகளுக்கு போவார், ஜுல் மஜாஸ் மஜான் அது மாதிரியான பிரபல சந்தைகள் இது தானே, மார்க்கெட்டுக்கு போய் ரசூல்லா ஆட்கள் வாரடங்கள் தானே, அந்த இடத்துல இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு போனது போகிற அதுக்கு பின்னுக்கு இன்னொரு ஆள் போய் இல்லை இவர் சொன்ன இதுதானு சொல்லி அதை பற்றி அதை அப்படியே அடிச்சுட்டு அவர் போகிறது. அப்போ இப்படியான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட்லேயே ஃபர்ஸ்ட் வருஷமே ஈடுபடுது. ஃபிசிக்கல் யுத்தம் இல்லை, என்ன ஒரு கருத்து ஒரு வேர்பலாக அந்த அவங்களோட முயற்சியை செஞ்சு கொண்டு போகிறாங்க. இதில் தொடங்கி அது எந்த அளவு சக்ஸஸ் ஆகினதை பற்றி ஒன்று சொல்லல, அதில் வந்த ஆட்கள் தடுக்கப்பட்டாங்களா இல்லை அது வெளியிலேருந்து வந்த ஆட்கள் சந்திச்சு இப்படி சொன்னாங்களான்றது இல்லை. ஆனால் வலிது இப்னு முகீராவோட தலைமையில் ஒரு விஷயம் தொடங்கியிருக்கு. இதே வலிது இப்னு முகீரா தான் பின்னுக்கு எங்களோட இதில் வரும். ரசூல்லாட்ட போகிறேன், ஒவ்வொருத்தரும் பேசி வலிது இப்னு முகீராவும் போகிறேன், போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிது இப்னு முகீராவுக்கு குர்ஆன் ஓதி காட்டி தான் பதில் கொடுக்குறது. கொடுத்தது பிறகு வலிது இப்னு முகீராவோட தாடி நலைகிற அளவுக்கு அவர் அழுதுட்டு வாரு, இவரோட என்ன பேசுறேன் பின்னுக்கு குறவு வரும். அது அப்படியான ஒரு தலையில நடக்குது சம்பவங்கள். எனவே ஆரம்பம்ன்றது லேசில் நாங்கள் இப்படி புத்தகங்கள் இருக்கிறத படிக்க வாசிச்சு தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர இதை ரியாலிட்டி வந்து நிச்சயம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு லேசான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, அடுத்தது பவர் ஒன்று இல்லை, அத்தாரிட்டி ஒன்று இல்லை,
அடுத்தது லோ அண்ட் ஆர்டர் இல்லை எல்லாத்தையும் விட அப்படித்தானே ரைட்ஸ் ஒன்று இல்லையே ஃப்ரீடம் அதில் ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கான உரிமையோ அதில் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் இல்லை தேவைண்டா கொண்டு போட்டு போகலாம் இப்போ அப்படியான ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அது அதனால தான் சொல்கிறேன் இந்த முன்னுக்கு வந்த ஆட்கள் ஸ்டார்ட்டுக்கு இஸ்லாத்தை ஏற்ற ஆட்கள் அவங்க சுல்லத்து மினல் அவ்வலி அவங்களோட அந்தஸ்து வேறு சுருத்து வாக்கியால் சொல்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ் சொர்க்கத்தில் வேறு அது உண்மையாக அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறது நியாயமுடைய விளங்குறீங்களுக்கு இதில் பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்டெப் அடுத்த கிழமை மற்றத்தில் தொடங்கும் முஸ்லீம் அல்லாதவர்களோட கண்ட்ரிபியூஷன் நான் பள்ளிகளுக்கு எப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் இல்லாதவர்களோட